தண்ணியை போட்டு தொலையட்டு நமக்கு இருக்குது அதனாலே நம்ம வாழ்க்கை கலையாலே யாரடிக்கு நம்மளுக்கு நாட்டில் ஒரு வேணுமுங்க வந்துட்டேன் குத்தலாட வந்துட்டேன் கூடி இருக்க அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் அப்படி யாருமே மிக சிறப்பான முறையில் பெயர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடனும் இரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பூதிக்காலிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் அது அதிகம் ஆமா எப்பேற்பட்ட குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நாங்கள் 1000 5000 எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி நாங்கள் செய்யற தப்புக்கு தக்கன ஊர்ல யாரு காசு கண்ணியை மட்டும் பிடிக்கணும்ன்ற எண்ணப்ப மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா நாங்க யாரும் தப்பு செய்யற ஆளுகளே கிடையாது. ஊர் பால் குடி மாதிரி நாங்களும் பால் வடிகிற முகம். ஆமா பால் வடிகிற பால் குடிக்கிறோம். ஏல பால் வடிகிற முகங்க நமக்கெல்லாம். நம்மலாம் தப்பு செய்யற ஆளுகெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா தப்பு செய்யற ஆளு கூட திருத்துற ஒரு முகம். ஏன்னு கேட்டா இந்த நாடகம் ஒரு புனிதமான ஒரு நாடகம். ஏன்னா நம்ம ஊர்ல நடக்காத நாடகம் கிடையாது. பப்புடுக்கார வந்த உடனே இந்த நாடகத்தோட சிறப்பை சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த நாடகம் என்ன ஒரு நாடகம்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். சில பேர் ஏதோ பக்கத்து ஊர்ல நாடகம் நடக்குதா போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம்னு வந்திருப்பாங்க. ஆனா உள்ளூர்லயே பாதி டிக்கெட்டு என்ன நாடகம்னே தெரியாது. பாதி பேர் இதுல நாடகம் பார்க்கணும்னு வந்திருக்குங்க. பாதி பேர் வீட்டு வாசல்ல ரேடியோ கோலா கட்டி நம்மள தூங்க விட மாட்டாங்களே, இங்கேயாவது முகர கட்டையில பார்த்துட்டு போவோம்னு வந்திருக்கும். சில பெண்கள் என்ன பண்ணல, வீட்டில் புருஷங்கார தண்ணியை போட்டு தொல்லை பயிர பண்றானு இவங்கிட்ட இருந்து மாரடிச்சு தொலைகிறதுக்கு இங்க போய் நாடாத்தினாலும் பார்க்கலாம்னு அதுக்கு வந்திருக்குங்க. பாதி பேர் வீட்டில் போதைய போட்டா வீட்டில் சொந்தக்காரங்க மட்டும் பொண்டாட்டி கேவலமா அடிப்பால, அவகிட்ட செருப்படி வாங்குறதுக்கு நம்ம இங்க உட்காந்து போதைய தெளிச்சு போகணும்னு பாதி குறிப்பு இங்க வந்திருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் சரி இந்த நாடகம் நல்ல நாடகம். இந்த நாடகம் என்ன நாடகம்னு உங்க எல்லா பேருக்கும் நான் சொல்லி ஆகணும். இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியுங்களா? என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம் தான் நமக்கு என்ன உனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த நாடகம் வந்து பெண்களுக்கு உகந்த நாடகம். உண்மைக்குமே பெண்களுக்கு ரொம்ப உகந்த நாடகம். நாங்க சோறு சாப்பிட்ற போறப்ப பாதி பேர் பாய விரிச்சு பகுமானமா உட்கார்ந்து இருந்தாங்க. ரொம்ப நன்றி என்னை பத்தி தாத்தாக்களுக்கு. இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த நாடகத்தோட பேர் என்னத்தா யாருக்கா தெரியுமாத்தா? எங்க யாராவது ஒரு ஆளு சொல்லுங்க பெண்கள்ல. இந்த நாடகத்தோட பேர் என்னத்தா? சத்தியவான் சகோதரியா தம்பி, இந்த நாடகத்தோட பேர் ஒருவிக்கு வாய் திறக்க மாட்டுது. ஏக்கா நீ சொல்லுக்கா, நாடகத்தோட பேர் என்னக்கா? வள்ளி திருமணம். நீ சூப்பர் சித்தப்பு. இப்ப பெண்களுக்கு உண்டான கேள்வி, இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டி அதையாவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது 7 பொண்டாட்டியா? நீ நொற்றத கேட்கலப்பு, முருகனுக்கு கேட்கிற 2வது பொண்டாட்டி. ஆம்பளையால தான் சொல்றீங்க, ஒரு ஒம்பளை வாயை திறக்குது இல்ல, புள்ள சோத்துக்கு வந்து திங்கிட்டு உட்காந்துருக்கு போல. அதெல்லாம் சிச்சுக்கா நீ எல்லாம். இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி வந்து 2வது பொண்டாட்டி. ரொம்ப குளிஞ்சு குளிஞ்சு சிரிக்கிறேன் என்னை பத்தி அக்கா, உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்கிறேன். முருகப்பெருமான் 2 பொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் 2 பொண்டாட்டி கட்டினா ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. உண்மைதானே? அப்ப ஆம்பளை மட்டும் இழுச்சாப்பையில போறான்ல. அப்ப இந்த இடத்துல ஆண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டீங்கன்னா, இந்த நாடகம் அழகான நாடகம். என்ன நாடகம்? குகனை மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானோட காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. முருகனே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரியா? காதலிக்கிறது தப்பா? காதலிக்க தப்பாப்பு? தப்பே கிடையாது. ஆனா ஒரு உண்மையான விஷயம் ஒண்ணு இருக்கு. உண்மையான காதல் எது தெரியுமா? உண்மையான காதல் எது தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தாம் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதலா? யாரு கேட்கிறா?
ஏன் கேக்குறேன்? பொண்டாட்டிய காதலிங்கடான்னு அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. ஒரு மானகட்ட பொழப்பு. கேட்டா அதுவும் பொண்டாட்டி தானே. புருஷகாரன் கழுத்தில வெட்டுவேன். நான் கேக்குறேன், கட்டிய மனைவி கண் கண்ட தெய்வம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது, ஒயின் ஷாப் இல்லாத ஊரை பக்கிட்டு இருக்கவே கூடாது, வீடு விளங்காது ஊரு விளங்காது. உண்மைக்கே மச்சான், இதுல ஒரு விதியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த யுகம் வந்து கலியுகம். இந்த கலியுகத்துல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை நடக்குது, யாருக்குமே சில பேருக்கு தெரிய மாட்டுது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த உலகத்திலேயே புண்ணியம் செஞ்சவங்க யாரு தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். நம்ம ஊர்ல திருவிழா வைக்கிறாங்கல்ல, எனக்காண்டி ஒரு நிமிஷம் பெண்கள் கூடத்தவெல்லாம் பாருங்க மச்சான். புல்லாம் புதுச்சேலை கட்டி நகை நட்டை போட்டு சிரிச்ச முகம் சீதேவி தழும்ப ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களா? ஆமா. பக்கத்துல அவங்க புருஷன் புல்லாம் பாருவே லூசு மாதிரியே உட்காந்துருப்பா மனுஷன். ஏன் தெரியுமா? காசு மசரை கொடுக்கறது புள்ள ஆம்பளை கொடுத்து கொடுத்து கடைசியில ஓடா போய் தெருவில் உட்கார்ற ஜீவன் யார்? ஆம்பளை மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு பெண்களுக்கு 3 கடை இருக்கு. இந்த 3 கடை இல்லாம இங்க இருக்கிற பெண்களால வாழவே முடியாது. இங்க இருக்கிற பெண்கள், பப்புனுக்கார தம்பி பேச்சு மசர நிப்பாட்டியா, நீ சொல்ற 3 கடை இல்லாம எங்களால வாழ முடியும் அப்படின்னு யாராவது கைய தூக்கிட்டீங்கன்னா, கை தூக்குற பெண்களுக்கு தலைக்கு 500 ரூபா கொடுப்பேன். சத்தியமா பால்குடி மேடையில ஐயனார் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், 500 ரூபா கொடுப்பேன். நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில சொன்ன, நான் சொல்ற 3 கடை இல்லாம எங்களால வாழ முடியும் அப்படின்னு ஒரு அக்கா கை தூக்கிட்டா போதும் 500 ரூபாய். யாராவது கை தூக்குறான்னு செக் பண்ணு. நான் கேள்வி கேட்கிறேன். முதல் கடை பூக்கடை, 2வது துணிக்கடை, 3வது நகைக்கடை. இது 3 இல்லாம எந்த பொம்பளை இருப்பீங்களா? ஒரு பொம்பளை தூக்காது. அப்ப ஆம்பளை மட்டும் இருச்சா போயில? ஆம்பளைக்கு 3 கடை இருக்கு. பொண்டாட்டி போட்டு வர சங்கிலிய புடுங்கி வைக்க அடகு கடை, வித்து தண்ணிய போட சரக்கு கடை, கடைசியில முண்டை தள்ள மாதிரி விழுகிறது சாக்கடை. நம்ம வளப்பல இப்படித்தான் போய்க்கு என்ன அவனு தொலைத்துக்க. ஆனா ஆண்கள் ரோசப்பட மாட்டோம். ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறான் தெரியுமா? ஏன் குடிக்கிறேன்? உடம்பு வலி மயத்தை புடுங்குது. இந்த அரக்கனை உள்ள இறக்கினாத்தேன் வீட்டுல பொண்டாட்டின்ற ராட்சசை நம்ம அடக்க முடியும். இல்லைன்னா தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துறா. இதெல்லாம் என் பொண்டாட்டி உண்மைக்குமே நான் கதைக்காண்டு சொல்லல. என் பொண்டாட்டி நேத்து ஒரு விஷயம் பண்ணாமாப்ல எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எல்லா பெண்களுக்கும் வீட்டுல சீரியல் பாக்குற பழக்கம் இருக்குல்ல. நேத்து நான் அறந்தாங்கி பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு 2 மணி முந்தியெல்லாம் சாயங்காலம் நைட்டு 7 மணிக்கு தான் சீரியல் போட ஆரம்பிப்பேன். இப்ப எல்லா டிவிலையும் எல்லா நேரமும் சீரியல் போடுறேன். விடிய விடிய சீரியல் 12 மணிக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். என் பொண்டாட்டி அப்பத்தான் சீரியல் போட போகுது, வாங்க மாமான்னு சொன்னா. பசிக்குதிரி சோறு ஊத்துறின்னு சொன்னேன். இந்தா இருங்க மாமா விளம்பரம் போடட்டும்டா. விளம்பரத்தை போட்டாங்க மாப்பிள்ள. விளம்பரத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் தட்டு எடுத்தது முன்னாடி வச்சா, அதுக்குள்ளேயும் சீரியல போட்டாங்க. உட்காந்து டிவி பார்த்துக்கு இருந்தவ மறுபடியும் விளம்பரம் போட்டாங்கல்ல. என்னைய ஒரு வார்த்தை கேட்டா மாப்பிள்ள தூக்கி வாரி போட்டுருச்சு. விளம்பரம் மட்டும் திருப்பி பார்த்து கேட்கிறா, ஏங்க சாப்பிட்டா தட்டு எடுத்து வீட்டுக்கு வைக்க மாட்டேங்களா, ஏன் வெறும் தட்டு வச்சு உக்காந்துருக்கீன்னு கேட்கிறா. நீ எப்படி லூசு முண்டை சோறு வச்சா வச்சதே வெறும் தட்டுத்த. இவ எப்ப திருப்பி அடுத்துக்குள்ள மறந்துட்டாப்பா, என்ன வச்சோம்னு தெரியல. அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் புத்தி இருக்கு பாத்தீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்கள் கூட்டம் நிறைய இருக்கீங்க. உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். எல்லாரும் காது கொடுத்து கேட்டுக்கங்க. முந்தியெல்லாம் உங்க பொண்டாட்டிய கோவப்பட்டு அடிச்சிங்கன்னா உங்க பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு எங்க போகும்? என் அப்பா அம்மா ஆத்தா வீட்டுக்கு போவாங்க. நான் உங்க கூட வாழ மாட்டேன், எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கல, என்ன டெய்லி நீ அடிக்கிற அப்படின்னு கட்டப்பையில துணி அமைக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு கோச்சிட்டு போங்க. எப்போ? அப்போ. ஆனா இப்ப இருக்கிற பொம்பளை அப்படி கிடையாது. புருஷங்காரன் ஒத்தடி அடிச்சா பொம்பளை நீ 10 அடி அடிக்கிற வீடு விளங்குமா? விளங்காது. இப்ப இருக்கிற பொம்பளை அடிக்க மாட்டுதுங்கயா, புருஷங்காரன் போட்டு தள்ளிடுதுங்க. ஆமா, இத வந்து நான் பப்புனா இல்லாம உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு நான் சொல்றேன். நான் கதைக்காண்டு சொல்லல, இது உண்மைக்குமே நடந்த விஷயம். எங்கன்னு கேட்டீங்கன்னா கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் ஒட்டி கடலூர் மாவட்டத்துல இது உண்மைக்குமே நடந்த சம்பவம். சரி, அந்த பொம்பளை வந்து பேரு வந்து ரூபா. இந்த பொம்பளைக்கு அந்த புருஷங்காரனுக்கு டெய்லி சண்டை நடந்துகிட்டு இருந்திருக்கு. உண்மை நடந்த சம்பவம். இந்த பொம்பளை சொல்லி சொல்லி பார்த்திருக்கு, ஏயா குடிக்காதையா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்துக்கிறான்னு சொல்லி இருக்கு. இவன் கேட்கல. இந்த பொம்பளை என்ன கோபத்துல
ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சுட்டும் போகல, புருஷனை எதிர்த்து அடிக்கல, நேர மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோவுக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை ஊத்தி புருஷங்காரனை போட்டு தள்ளிட்டாப்பா. மீன் குழம்பு வைக்கணும், புருஷங்கார செத்து போயிட்டியா. நான் கேக்குறேன், சிக்கன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கலாம், மட்டன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கலாம், சாம்பார்ல விஷத்தை வைக்கலாம், ரசத்துல கூட நீ விஷத்தை வைக்கலாம். ஏன் இந்த பொம்பளை மெனக்கட்டு மீன் குழம்புல விஷம் வச்சா தெரியுமா? மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவு விஷத்தை ஊத்துனாலும் வாட இத்தினி கூட வெளியே வரவே வராதான். இந்த பொம்பளை எல்லாம் நோட் பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்ப உதவும் புருஷனை போட்டு தளத்துக்க. பல்ல ஈம்ப எத்தனை பால்டால வீட்டுல வச்சிருக்க தெரியல. உண்மைக்கு ஆம்பளை ரொம்ப பாவம். எனக்கு இது கூட பெரிய விஷயம் இழப்பு. இந்த பொம்பளைக்கு இந்த புருஷனுக்கும் சண்டை, அது அவங்க குடும்ப பிரச்சனை. பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல, மீன் குழம்பு ரசத்தை போட்டு தள்ளிருச்சு. இதை யூடியூப்ல போட்டு விட்டாங்க. எப்படி போட்டுருக்காங்க தெரியுமா? கட்டிய கணவனை மீன் குழம்பில் விஷம் வச்சு கொன்ற மனைவி பகிரங்கமான முறையில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு யூடியூப்ல போட பரவிருச்சு. இதுக்கு கீழே 3 பொம்பளைய கமெண்ட் போட்டுருக்காளுங்க. எப்படி? அவளுக்கு மேல எனக்கு அவ்வளவு கடுப்பு. என்ன சொல்றீங்க? புருஷனை கொண்டவங்க மேல கடுப்பு கிடையாது, கீழே கமெண்ட் போட்டுருக்காளுங்கல்ல, அவளுக்கு என்ன கேட்டது? 3 பொம்பளைய ஒரு பொம்பளை கேட்டிருக்கா கமெண்ட்ல, புருஷனை கொல்லுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்கும், அட்ரஸ் கொஞ்சம் அனுப்புங்கன்னு ஒரு பொம்பளை கேட்டிருக்கா. நல்ல கேள்வி. திருட்டு முண்டை. 2வது ஒரு திருட்டு முண்டை கேட்டிருக்கா, அந்த விஷத்தை குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா, இறக்குன பின்னாடி ஊத்தணுமா? 3வது ஒரு களவாணி முண்டை கேட்டிருக்கா, அரக்கில மீனுக்கு 1 டப்பாவும் ஊத்தவா, காட்டப்பா ஊத்துனா போதுமா? 3 திருட்டு முண்டைங்க. அதனால இங்க இருக்கிற ஆம்பளைகளுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், இனிமே உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பொண்டாட்டிய உப்பு பார்க்க விடுங்க. இல்லையா நண்டு குழம்பு எடுத்து வச்சு பொழைச்சுக்கங்க. ஏன்னா உசுறு நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள்லாம் ஒரு விஷயம் நினைப்பீங்க, பப்புனுக்கார தூய்மையை குடிக்கி வந்தது பொம்பளை பத்தியே பொறி வச்சு அதானே ஆறு அப்படி நினைக்காதேத்தா. நான் முதல்ல பப்புனே கிடையாது. உங்க வீட்டுல ஒருத்தன், நீங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியா நினைச்சாலும் சரி, நீங்க பெத்த புள்ள நினைச்சாலும் சரி, இப்ப இங்க இருக்கிற என்ன பெத்த அக்காக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னா என்ன பெத்த அக்காக்க கேட்டுக்கிறீங்களா? நல்லா சொல்லுங்க அக்கா. நல்லது சொன்னா கேப்பீங்களாக்கா? யாரா கேப்பீங்களாக்கா? நன்றி நன்றி நன்றி. தலையாட்டின அம்பிட்டு அக்காக்களுக்கு நன்றி. உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்காண்டி சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இல்லங்க, இன்னைக்கு பொண்டாட்டி கிட்ட சம்பாரிச்ச காசை கொடுக்கறத விட வப்பாட்டி கிட்ட கொண்டு போய் திணிக்கிறவங்க ஊர்பட்டவர் இருக்கான். நல்லா கொஞ்சம் பாருங்களேன். ஏன் இதை சொல்றேன்னா, பெண்கள்ல மொத்தம் 3 வகை இருக்கா. பெண்களே 3 வகை இருக்கா? தெரியாது, சொல்லுங்க. பெண்கள் முதல் வகை, பெண்கள் 2வது வகை, பெண்கள் 3வது வகை. யார் யாரு? எப்படி? 3 வகை பெண்களுமே இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. நான் சொல்ற விஷயத்தை வச்சு நம்ம இத்தனாவது வகையாத்தான் இருப்போமோன்னு நீங்களே உங்களை பிரிச்சுக்கலாம். இப்ப முதல் வகை என்ன தெரியுமா? ஒரு வீட்டுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, புருஷங்காரன் ரோசப்பட்டு என்ன பண்ணுவான்? பொண்டாட்டிய என்ன அடிப்பேன், அடிக்க போவேன். ஒரு சில பொம்பளை அடி வாங்கும், ஒரு சில பொம்பளை எதிர்த்து அடிக்கும். அதை நம்ம கணக்குல வச்சுக்கிற கூடாது. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளாவது காசுக்கு நாடகம் போடுற வாத்தியாரே, ஆனா புருஷன் அடிக்க போற நேரத்துல இந்த அடியில இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி பொண்டாட்டி ஒரு நாடகத்தை போட்டு பாத்திருக்கீங்களா? பெருங்குண்ட நாடகமா இருக்கும். இப்பதான் புருஷன்காரன் போவியா, என்னடி எழுத்து பேசுறா, உன்னைய ஒரே அப்பு, நல்லா கவனிக்கணும், உன்னைய ஒரே அப்புண்டு நம்மால கையத்தே ஓங்கி இருந்திருக்கான். இவன் சுண்டு வரல கூட பொண்டாட்டி மேல பட்டிருக்காது. உடனே அந்த பொம்பளை நாடகத்தை போடும். ரெண்டு கோத்தா மகள உன்னை ஒரே அப்பு, ஓடியாங்க என்ன அடிக்கிறியா மிதிக்கிறியா, என்ன காப்பாத்துக்க, இதை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ இந்த முண்டை தொற்றுக்கவே மாட்டேன், தொற்றுக்கவே மாட்டேன். கத்தி ஊர கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னமோ ஏதோண்டு அருவாளோட நிப்பாங்க. இதுவே முதல் ரகம். அடிக்கிறதுக்கு முன்னாடியே அலர்ட் ஆகுறது.
ரெண்டாவது ரகம் ஒண்ணு இருக்கு. இதே போல புருஷங்கார வீட்டுக்குள்ள போவியா, ஏண்டி மொத்த மகளே என்னடி கட்டுன புருஷனை எழுத்து பேசிக்கிருக்க, எந்த தண்ணி குழால பார்த்தாலும் உன்னை பத்தி பேசுறாங்க, இப்படியே பேசிக்கிறத உன்னை வாயில குத்து வண்டி. ஆமா நீ குத்தி கடைசி வரைக்கும் இந்த லூசு முண்டை அவனுக்கும் புரியாது, இந்த லூசு முண்டைக்கும் புரியாது. முணங்கியே குடும்பத்தை கெடுத்துருவா. இவ பெரிய முணங்கி முண்டை ரெண்டாவது ரகம். மூணாவது ஒரு ரகம் இருக்கு. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் வெடிகுண்டுக்கு சமானமா. இந்த மாதிரி புருஷக்கார வீட்டுக்குள்ள போவியா, ஏண்டி நாசம் பத்து போறவளே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் கழுத்துல தாலி கட்டுல இருந்து நான் உன்னை ஏதாவது கொடுமை பண்றாடி, நீயும் கொப்பனும் ஊருக்கு என்னை பத்தி பொருணி பேசுறீங்க. இனிமே இந்த பேச்சு காதுக்கு வந்துச்சிரி, அருவாலை எடுத்து ஒன்னையும் நான் வெட்டு வண்டி, உங்க அப்பனையும் நான் வெட்டு வண்டி. நீ வெட்டி வெட்டி நக்குன போட துணிய குடிக்க வெட்டுறாங்க. இந்த லூசு முண்டதே முதல் சோத்துல வச வைப்பா. இம்புட்டுமே பிரச்சனை இருக்குப்பா. ஆனா என் வீட்டுல என் மொண்டாட்டி நாலாவது ரகம் ஸ்ட்ரைட்டா செருப்புதே பட்டார் பட்டார் ஒரே எரி மூஞ்சி சேர்த்து. நான் ரோசப்பட மாட்டேனே, நான் உதுத்த முண்டியா போயிட்டேன். உதுத்தா தாங்க ஊருக்கு ராசா, ரோசப்பட்டோம்னா 10 ரூபா பிரயோஜனம் இல்ல தம்பி. சோத்துக்கு வழியில் அப்புறம் விரல சூப்பிக்கிட்டு தெரியணும். இதுல இன்னொரு முக்கியமான தெரியுங்களா, இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது வந்து காதல் திருமணம். முருகன் வந்து வள்ளிய காதலிச்சா கல்யாணம் பண்ணார். இப்ப இளவட்ட பிள்ளைல கண்டு சிறிய மெசேஜ் சொன்னோம்ல, காதலிக்கிற தப்பே கிடையாது, மனசுக்கு பிடிச்சு காதலிக்கணும். காதல்ல 1 சைடும் பண்ணலாம், 2 சைடும் பண்ணலாம். கடைசியில நீ பொம்பளை கிடைக்கலன்னு முண்ட சூசைடு மட்டும் பண்ணிக்கிற கூடாது. உசுறு ரொம்ப முக்கியம். என்னையா இங்க வா, என்னது காதல சொல்லு. காதல் எப்படி இருக்கும்? காதல் எப்படி இருக்குமா, கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கா. நக்கி பாக்குறியா? ஆள் பார்த்தா மட்டும் பிரச்சனை கிடையாது. கூலிச்சாமி லவ் பண்ண பொம்பளை எல்லாமே செத்து போயிருச்சு. புல்லா 90 வயசு 80 வயசு கழட்டு முண்டையா பார்த்தா சாகத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் உண்டு இல்ல. அதனால சிறப்பான முறையில் இந்த நாடகம் நல்லது ஒரு நாடகம். இதை ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா, வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். எல்லா பேருக்கும் பல விதமான பிரச்சனை இருக்கு மச்சான். இதுல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உலகத்துல புண்ணியம் செஞ்சவங்க பெண்கள்னு சொன்னேன். உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா அதுவும் ஆம்பளை மட்டும்தான். ஏன்னா உண்மைக்குமே பால்குடி கிராமத்தை பொறுத்தளவுக்கு கூட்டம் கடலா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் என்ன விஷயம் சொல்றேன்னா, இது வந்து நான் ஒரு பப்புனா இல்லாம நானும் ஒரு குடும்பஸ்தே, எனக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கின்ற காரணத்தினால சொல்றேன். உண்மைக்குமே ஒரு சில ஆண்கள் வந்து நல்லா பணம் சம்பாதிப்பாங்க, ஒரு சில ஆண்கள் வந்து கூலி வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு புருஷையும் பொண்டாட்டியை கௌரவப்படுத்துற விதமா 5000 ரூபாய்க்கு கூட சேலை எடுத்து கொடுப்பாங்க. ஆனா ஒரு சில ஆம்பளைய தன்னால முடிஞ்ச அளவு 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுப்பாங்க. இதை யாரும் பெருந்தன்மையோட நம்ம உருசே 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிற பெருமையா கெட்டிக்கிறோம். என்ன அவளை கெடுத்திருக்கா, நம்ம இவளை கெடுக்கணும். எதிரையும் ஓர வஞ்சனை மட்டும் பற்றாதீங்க. ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா, இது என் வீட்டுல ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்ன சொல்றீங்க? ஆமா வாத்தியார, எப்படி சொல்லுங்க பாப்பா. என் எதிர்த்த வீட்டுக்காரே வந்து கவர்மெண்ட் வேலை வாக்குறாள் வாத்தியார. அந்த ஆளு மாசம் மட்டுமே 55,000 சம்பளம் வாங்குறாப்புல. இப்ப என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த ஆளு பொண்டாட்டிய கௌரவப்படுத்துற விதமா எங்க ஊர் திருவிழாவுக்கு 8500 ரூபாய்க்கு ஒரு புடவை ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டான். 55,000 நமக்கு எவ்வளவா? 120 தம்பி. அப்படி சொல்லாதீங்க, நமக்கு வெறும் 40 கூட தாண்ட மாட்டேங்குது தம்பி. இதுல இன்னொரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த ஆளு 8000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துட்டான். இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்க கூடாது. நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாடிக்கிட்ட போய் விரிச்சு விரிச்சு காட்டிக்கிட்டு இருந்தா, பாத்தியாடி மொட்டை மொட்டையா சொல்லாதயா புடவையத்த பாத்தியாடி என் புருஷே 8500 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காரு. ஊருக்குள்ளே என் படம் தாண்டி காசு கூடன்னு சொல்ல, வீட்டுக்கு போற என் பொண்டாட்டி விரிச்சு போட்டு உட்காந்துருக்கா. தலைமை தத்த உனக்கு வாக்கப்பட்டு என்ன சொகத்தை கண்டு நான் எண்ணத்தை கொண்டு வந்து அவ 8000 ரூபாய்க்கு புடவை எடுத்து பீத்துறா. நீ இந்த ஊருக்கு பப்புனா போற, உனக்கு வாக்கப்பட்டு நான் இதையா வச்சிருக்கேன்னு சொல்ல. சரி திட்டம் போட்டா, உன் பிரச்சனை என்னடி, அவ 8000 ரூபாய்க்கு எடுத்துட்டா, உனக்கு 1 ரூபா நானும் கூட போட்டு எடுத்தாதான் உனக்கு சரியா வரும். நான் ரோசப்பட்டவன் 10,000 எடுத்து பையில வச்சேன்.
கடைக்கு வா, வா. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கண்டு வாடி வாடி. கடைக்கு போனா வாத்தியாரே, அங்கதே என் மொண்டாட்டிய கோயில் கட்டி கும்பிடணும். எப்படி கட்டுன புரிச்ச ராத்திரி பகலுமா கண்ணு முழிச்ச காசு வெட்டியா போயிடக்கூடாதுண்டு அவ 8000 ரூபாய்க்கு எடுத்தால, என் மொண்டாட்டி வெறும் 4000 ரூபாய்க்கு மட்டும் எடுத்தா. என்னடி போதுமுங்க, போதும் எனக்கு இதுவே போதும். ஏண்டி அவ 8000 அது ஒரு புடவையாக்கு, எனக்கு 4000 ரூபாய்க்கு போதுமுங்க. நீங்க ராத்திரி பகலா உழைச்ச காசுண்டா, எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு. பொண்டாட்டி புருஷன் காசு வெட்டியா போயிடக்கூடாதுன்னு 4000 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுக்கிருக்கேன். சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நடிக்கல. மாமாண்டா என்னடிண்டு சேலைக்கு மேட்சா ஜாக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிற வேண்டாம். சரி எடுத்துக்க, என்ன இது ஒரு தான் எடுத்துக்கமா. இப்பெல்லாம் பெரிய பெரிய ஜவுளி கடைக்குள்ள ஜாக்கெட்டுக்குன்னு துண்டா ஒரு கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள போய் சேலைக்கு மேட்சா ஒரு ஜாக்கெட்டை வந்து எடுத்துட்டு வந்தா, இதுதான் மாமா சேலைக்கு செட் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்துக்கிற வேண்டாம். எடுத்துக்கடின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டை திருப்பி பில்ல பாக்குறேன். ஒரு ஜாக்கெட்டு துணி எவ்வளவு வரும்? ஒரு 500 இஞ்சி போனா 500 தானே. என் பொண்டாட்டி சேலைக்கு மேட்சா எடுத்தால ஜாக்கெட்டு துணி மட்டும் 5500 ரூபாய். என்னடாண்டா, 2 கையிலையும் கல்லுகள்லாம் வச்சிருக்காங்க. கேட்டா ஆரியோ ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, மச்சத்தை புடுங்கின ஒர்க்குன்னு 5500 ரூபாய் ஜாக்கெட் துணி மட்டும். சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டாலே, 5500 ரூபாய் போட்டு ஜாக்கெட் துணி வாங்கிட்டு போய் தைக்கிறதுக்கு டெய்லர்கிட்ட போனா, ஒரு டெய்லர் தையக்கூலி காசு எவ்வளவு கேட்கலாம்? அது ஒரு 500 ரூபாய் கேட்கலாம். நான் கொண்டு போன டெய்லர் எவ்வளவு கட்டாரு தெரியுமா? ஜாக்கெட்டு துணிக்கு தையக்கூலி காசு மட்டும் 3000 ரூபாய் வேணும் முடியா. உனக்கு எதுக்கா 3000 ரூபாய்? உன் பொண்டாட்டி தானே போன் அடிச்சிச்சு, ஜாக்கெட்டில சன்னல் வைக்கணுமா? சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆசாரிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், தக்கிற எனக்கு ஒரு 1000, மொத்தம் 3000 முடியா. தொலைஞ்சு ஓச்சு. இப்ப ஜாக்கெட்டுக்கே 8000 செத்து போச்சு. சரின்னு பொண்டாடிக்கிட்ட போய் ஜாக்கெட்டை கொடுத்த மாப்பிள்ள, அடியே 8000 ரூபாய் போட்டு தச்ச ஜாக்கெட் அடி, எப்படித்தான் தச்சிருக்கான்னு தெரியல, போட்டுக்கிட்டு வாடி பாப்பமுண்டா. அவ ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பெரிய துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா. ஏண்டி பொத்துக்கிட்டு வர்ற? அப்பத்தான் அவ சொல்றா, இந்த நாசம்பத்த டெய்லர் என்ன பண்ணிருக்கான் சண்டால, சண்டலை பின்னாடி வச்சு தைக்காம முண்டை முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்கான். நல்லா இருக்குமா? டேய், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பல விதமா போய்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு பிரச்சனை இன்னைக்கு வேற மாதிரி வந்திருக்கு. நான் விட மாட்டேன், எதை எடுத்தாலும் இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விடவே மாட்டேன். அதனால வாத்தியாரே, வாய் திறமைய காட்டவா? காமிங்க காமிங்க. இப்ப பாருங்க எப்படி காட்டுறேன்னு. நான் காட்டுறேன். வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. நிக்காதீங்க ஐயா, பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, அந்த காலில் நிக்காதீங்க. இப்ப வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? முன்னாடி வந்தீங்களா? இத நாடகம் பார்ப்பதற்கு, நாடகம் பார்ப்பதற்கு ஓட்டோடி வந்தீங்களா? வாங்க வாங்க வந்த காலில் நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் தகராறு பண்ணாதீங்க. தண்ணியில போட்டுக்கிட்டு தகராறு செய்யாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு நீங்க வந்து நாடகத்தை கெடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, பால்குடி நல்ல ஊரு, எல்லா பேருக்கு பறந்துங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. வாய்ப்பாடு பெருசா இருக்கு, இங்க வாட்சி விட்டோம். ஹலோ 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 லைட்டா கெயில் மட்டும் வச்சு. ஹலோ ஹலோ. சிறப்பான முறையில் நமது மதுரை மாவட்டம், நமது மேலூர் வட்டம், நமது கச்சிராயன்பட்டி சேகரம், நமது பால்குடியில் அமர்ந்து அருள்வாழ்த்தோறும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் சுவாமி கோவில் புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு
இவரது மடியில் மிக சிறப்பாக அருமையான முறையில் நமது பால்குடியில் அமர்ந்துள்ள சிங்கார வண்ணலி மின்னலு கலையரங்கில் சிறப்பாக உயிர்திரு கொட்டாம்பட்டி நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் இவரது மடியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் கந்த பெருமானின் காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. பல ரகம் போய் வருது. இப்போதைக்கு வயசு கோளாறு அப்படித்தான் அடிப்ப டப்பு டப்புண்டு, அப்புறம் கை இழுக்க இழுக்க தான் தெரியும். நான் சமாளிச்சிருவேன்னு அருமையான முறையில் பயந்தாள்கிட்ட போய் சொல்றதெல்லாம். இந்த நாடகத்திற்கு சிறப்பாக நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மசை கொடுக்கக்கூடிய நமது மதுரை யானமலை ஒத்தக்கடை அருகாமல் இருக்கும் தேத்தாங்குளம் மாற்ற கண்டெடுத்து எம் ரவிதரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்த நாடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற நாடகத்தில் குயிலினி மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி மனசுக்கூடிய சொற்போர் அரசி சிறப்பான முறையில் எந்த ஒரு பாடாத முறையில் பாடக்கூடிய புதிய நாடகம் எடுத்து ஏமே ரேணுகா தேவி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவென்று சபதமேட்டு வருகின்றுள்ள நமது கழகப்பிரியர் மேலூர் மாநகர் மருகாமல் இருக்கும் செம்மினிப்பட்டி மாநகர் கண்டெடுத்து எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் நாரதர் அந்த கழகப்புறனாக தோன்றுவார். இந்த நாடகத்தில் நாங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பான முறையில் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறையாக பாடக்கூடிய சிறந்த 6 நிமிஷம் கலைஞருமாகி உங்கள் முன்னால் சிறப்பாக 6 நிமிஷம் கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் சிறந்தோர் முறையில் சத்திரக்குடி மாநகரம் அருகாமல் இருக்கும் தெஞ்சியந்தல் மாநகர் கண்டெடுத்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பின்பார். அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. கொத்தோடு நான் வளர்த்த பூ ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல. நத்தி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேதியில, நத்தி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேதி. உச்சி வெயில் என்ன எரிக்க ஊட்டி மொழ உண்ண வளர்த்த, உச்சி வெயில் என்ன எரிக்க ஊட்டி மொழ உண்ண வளர்த்த. உப்பு கடித்து கொடுத்து காரியே கத்து கொடுத்து எச்சியில தண்ணி குடிச்சு எப்பவுமே கண்ணு முழிச்சு, எச்சியில தண்ணி குடிச்சு எப்பவுமே கண்ணு முழிச்சு. பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்து, பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்து. அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, பாசந்தான் புரியல, பாசந்தான் புரியல, பாசந்தான் புரியல. தாயும் தந்தையும் பற்றி பாடிய அன்பு சித்தப்பா அவருக்கு மனமாத நன்றி. அதற்கடுத்ததாக மிருதங்க மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசகுலம் கண்டெடுத்த PV ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகரம் கண்டெடுத்து NR ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியன் டோலர்.
மிக சிறப்பான முறையில் மிருதங்க தேசத்தை அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு அடுத்து இங்கு உறுதுணையாக மிக பக்கபலமாக இருந்து சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டர்ஸை காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு மாப்பிள்ளை நமது தூரங்குறிச்சி மாவட்ட அருகாமிருக்கும் காட்டுப்பட்டி மாவட்டம் அடுத்த அன்பு மாப்பிள்ளை ரூபகன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்.
ஏன் ஓவரா அடிக்காதரா கையை இழுக்க முடியும் கேட்டியா? அருமை அருமை அருமை. சிறப்பான முறையில் அருமையாக இருவரும் தனது தனி திறமைகளை எடுத்துரைத்து அன்பு இரு மாப்பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. உண்மைக்குமே அதுக்கு அன்பு மாப்பிள்ளை அவர்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சிருப்பாங்க. இந்த இன்னொன்னு முகர்சிங் வச்சிருப்பீங்கல்ல இருக்குல்ல, வாயில செய்யறத முடிக்கும். அப்படி அருமை அருமை. ஏன்னா அது ஒரு சில ஆள் வாசிப்பாங்க, வாசிக்க தெரியாதவங்க வாசிச்சாங்கன்னா நாக்க ரெண்டாவே வெட்டி போறோம். அருமையான முறையில் சிறப்பாக கலையை கைட்டு இல்லையே தம்பி, அது வேற இடத்துல வாக்க வாய வச்சுட்டு. ஆமா ஆமா, இந்த பதில என்கிட்ட சொல்லாதீங்க. அருமையான முறையில் மாப்பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வருது இருக்கு. அன்பு மாமா மதுரை ஏற்பட்டு அறியாமருக்கும் பரம்பு பற்றி மாடல் எடுத்த எச்சிக்காலை எச்சிக்கே குருட்டு குத்து கூலிச்சாமி நீ நக்குன்னு வாசிரம் உண்டு. என்னங்க மாமா ஒரு நோட்டீஸ்ல ஓனா போட்டு போச்சு கடலாடி. அது கடலாடியில உடனே கூலிச்சாமிக்கு பதிலாக ஓண்டு வாச்சது நான் தான். ஆமா பாத்து வாசி. எங்க கூலிச்சாமி அவர்கள் சீனன் தாளம் சீனு வந்து ரூபனும் ஜெயராஜன் கட்டுனது. இல்ல இல்ல பால்குடியில எல்லா பேரும் நல்ல நாடக ரசிகர்கள். எப்ப இவங்கெல்லாம் எப்படி வாச்சாங்க? எல்லா தாளக்காரரும் சைய சப்புண்டே போனா ஊரை ஏமாத்துறாங்களா ஏமாத்தல? என்ன வாத்தியமே வேற வராதா? சைய சப்பு இரியா. இந்த தாளத்துக்கு பெருமை கொடுக்கிற விதமா இந்த தாளத்துக்குன்னே ஒரு பாட்டே இருக்கு. நீ சரியான ஆளு, அந்த பாட்டுக்கு இந்த தாளம் தான் உசுர. நீ சரியா போடு, நீ ஒரு தாளக்காரன் நான் ஒத்துக்கிறேன். பாத்துக்கிறவா பாடுறேன், சரியா போடணும். தோட்டுக்கட்டை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க அங்க சொன்னேன். என்ன சூப்பரியா? என்ன தெரியும் சூப்பரியா? இருங்க இருங்க, இந்த தோட்டுக்கடை ஓரத்துல பாட்டுக்கு இதுதான் தாளம். இதே தாளம்னு உங்க எல்லா பேருக்கும் தெரியும். ஆனா நடிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். நாங்க இந்த பாட்டு இல்ல எந்த பாட்டா பாடினாலும் இந்த முண்டத்தை வாசிப்பேன். யாரு
பாப்போம் கூலுச்சாமி இன்னைக்கு முண்டமான ஊருக்குள்ள ஓட விடல பாத்துக்கிறோம். ஓங்கி அடிக்கிற விருப்பு நான் பாத்துக்கிறேன். ஆகிய சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பரிமாறிய என்னை பெற்ற ஆத்தாமார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சாப்பாடெல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. அதுல ஒரு ஆத்தா மேலதான் நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். இல்ல ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு. இல்ல 2 பேரும் சோறு வைக்க வந்துச்சுல்ல, அதுல ஒரு ஆத்தா கேக்குது சோறை வச்சுக்கிட்டே கும்பிட்டு பேர் உட்காந்துருக்க. அதுல யாரு பப்புன்னு தெரியலையே. அதுல அதுக்கு சோறு வச்ச ஆத்தா அந்த குடும்பி ஓட்டிருக்கா மாதிரி அவன் தாண்டி வைப்புன்னு. அதுக்கு இது கொண்டையெல்லாம் போட்டிருக்கேன், இவன் போய் எனத்தை நக்க போறாங்க. நான் ஏற்கனவே கொண்டை ஓட்டானா நக்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்ப எவ்வளவு மன உளைச்சல் இருக்குன்னா இதுக்காண்டே மெனக்கிட்ட போய் கொண்டைய வெட்டல பாத்துக்கிறேன், சும்மா விடமாட்டேன். அப்பேற்பட்ட முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக்க நன்றி. அதற்கடுத்து நம்ம ஊரையே மிக மிக அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது பகுதிகளில் வெற்றி கொடி நாட்டி வரும் அறிவில் ஜே சிவா அவர்கள் உரிமையாளர் அவர்கள் அமைப்பில் நமது 56 மாற்று கண்டெடுத்த சிவா ஆடியோஸ் சிவா 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 அருமையான முறையில் நன்றி நன்றி. ஆகிய சிறப்பான எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறந்ததொரு முறையில் நம்ம ஊர் கச்சேரி யூடியூப் சேனல் சார்பாக மற்றும் இன்னொன்று பேர் தெரியல என்ன கேஆர் மீடியா அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கங்க. ஏதாவது வாய் விட்டு தவறுதலாக வார்த்தை எடுத்து விட்டால் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுங்க. ஆமாம், லைவ் மட்டும் போட்டாதீங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த யூடியூப்னால நல்ல விஷயம் இருக்குது, சில கெட்ட விஷயம் இருக்குது. எங்களெல்லாம் என்னெல்லாம் பக்கத்து தெருவு கூட தெரியாது. இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து போனிச்சு கேட்குறான்னா சிறந்த யூடியூப் சேனல் சார்பாக தான். அதே போல் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் புது டான்ஸ் வந்தால் கட்டி பிடிச்சி ஓவராக அமைக்கி போட்டா வீட்டில் பார்த்து செருப்புட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பல பல பிரச்சனை வந்துருக்கு, தப்பிக்க முடியல. அதனால எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சு வர வேண்டியது இருக்கு. சிறப்பான முறையில் நன்றி. ஏன்னா இதை நான் கதைக்கு சொல்ல, உண்மைக்கே நடந்துச்சு. போன வாரம் இதே போல சிங்கமுடாரி பக்கம் என்ன ஊர் கல்லம்பட்டியா, ஆமாம் கல்லம்பட்டி நாடகத்தில் ஒரு புது டான்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. கொஞ்சம் கட்டி பிடிச்சி ஓவரா அமைக்கி விட்டேன். இதை யூடியூப்ல எடுத்து போட, இதை என் மாமியாரி லூசு முண்டை பார்த்துருந்துருக்கா. அந்த கிறுக்கு முண்டை அம்மிக்கிட்டு இருக்காம என் பொண்டாட்டி செல்லுக்கு அதை வாட்ஸ்அப்ல பார்வர்டு பண்ணி விட. வீட்டுக்கு போற என் பொண்டாட்டி இத்த தண்டியை தூக்கிட்டு நிக்கிறான். விளக்க மாத்தா ஏன்டா என் குடிக்குமா என் குடிக்கு வீட்டில் கட்டணனுடைய காலம் முகச்சுன்னா இதுல வட்டுக்கிறதுன்ற ஊருக்கு என் பொண்டாட்டிய செல்லுல அந்த அமுக்கு அமுக்கிற உன்னை வாடா வீட்டுக்குள்ள விளக்க மாதிரி பிய்ய அடிக்கிறேன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அடிச்சிட்டா வத்து வத்துண்டு எழுத்து வீட்டுக்கு அறிய பார்த்து விட்டாளுங்க. ஒரு ஒம்பளை பார்த்தாலே ஊரெல்லாம் பரப்புவா, 4 ஒம்பளை பார்த்தா நாடே சிரிக்கிற அளவுக்கு பேசி போறாளுங்க. உனக்கு கூத்து தெரியுமாடி, பப்புனை கொண்டாடி விளக்கமாத கொண்டு அடிச்சு போட்டாடி. இந்த வெக்கம் வந்துடக்கூடாதுன்னு ரோசப்பட்டு கோபத்துல என்ன ஒண்ணு தெரியுமா, இந்த உசிரை வச்சுக்கிட்டு வாழக்கூடாதுன்னு பெரிய கொச்சக்கவரை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள போய் பேன்ல கவுத்த மாட்டி தொங்கிட்ட மாப்பிள்ள. ஐயா பாமே வாத்தியார ரோசப்பட்டு தொங்கி 1.5 மணி நேரம் தொங்கின வாத்தியார. சரி, நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. எந்த சாமி புண்ணியமோ நான் பால்குடி மேடைக்கு வரணும்னு இருந்திருக்குது. நான் 1.5 மணி நேரம் தூக்குல தொங்கியும் இந்த மானங்கட்ட உசுறு மட்டும் போகல வாத்தியார. என்னையா அவ்வளவு பேர் தொங்குவியா வீர்வால? கழுத்துல கவுரு போட்டு நல்லா இருக்குனே, ஃபேன்ல கவுத்த போட்டு நல்லா இருக்குனே, ஆனா உசுறு மட்டும் போகலையே. என்ன பண்ணி தொலைத்துக்க, கவுத்த போட்டதெல்லாம் உண்மைத, பேன்ல தொங்குனதெல்லாம் உண்மைத, நாக்கெல்லாம் வெளியே வந்ததெல்லாம் உண்மைத. ஏன் சாகல தெரியுமா? ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குன பேனு டேபிள் பேனு. பேன்ல தூக்கு போட செத்து போயிரும்னு சொன்னாங்க. முண்டை எந்த பேனுன்னு சொல்லாம விட்டாங்க. எங்க வீட்டுல சீலிங் பண்ணி இல்லடி, நான் என்ன பண்ணதுக்கு? ஆனா சும்மா விட மாட்டேன் மாப்பிள்ள, சும்மா விடவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நாடகம் வள்ளி திருமல் நாடகம். இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குல்ல. அப்பேற்பட்ட முறையில் அது சமயம் பக்த கோடியிலும் பொதுமக்களும் பெருந்திரளாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் பால்குடி என்பது தெரிந்து கொண்டு இதை முதல் வாசிக்கிறேன். பெரியவங்க கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நம்ம தும்பைப்பட்டி கிராம சேகரம் டி சாலைக்கி வட்டி கிராமத்தில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ பெரியநாச்சியம்மன் திருக்கோவில் 13ஆம் ஆண்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறப்பாக அருமையான முறையில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நடைபெறும். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 17ஆம் தேதி 31/5/2005 சனிக்கிழமை அன்று. இதில் கே எம் மணிபாபு அவர்கள் வேலுடன் விருத்தனாகும், எம்.எஸ். ஆர் மனோரஞ்சனி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகி, எஸ்பிபி கீதப்பிரன் அவர்கள் நாரதர், சூர்யா அவர்கள் பப்புன் காமிக், மணிமேகலை அவர்கள் டான்ஸ் காமிக்,
ஜெயமணியன் அவர்கள் ஹார்மோனியம், மருது அவர்கள் மிருதங்கம், லட்சுமணன் அவர்கள் ஆல்ரம், ஆறுமுக அவர் சீன்தாளம் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் வைகாசி மாதம் 17ஆம் தேதி 31/5 சனிக்கிழமை என்று இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் சிறப்பாக வருகின்ற அன்பண்ணா நமது கேசம்பட்டி மாவட்ட கண்டெடுத்து சிறந்த நாடகத்தில் அமைப்பாளருமாகிய அன்பர் எஸ் அடைக்கலராஜ் அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு சிறப்பான முறையில் காவல் பொறுப்பினை ஏற்று கடமை செய்வதற்காக வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இங்கு சிறப்பான முறையில் கொட்டாம்பட்டி மாவட்டம் கண்டெடுத்து அன்பு சார்ந்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு பொண்டாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். போடுங்க. அடுத்து இங்கு இபி வயர்மேன் அன்பண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். கொட்டாம்பட்டி காவல்துறை சார்பாக பால்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லபடியான நாடகம் அமைதியாக பார்க்குறீங்க. இது வரைக்கும் முடிகிற வரைக்கும் அமைதியாக பார்த்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அனைவருக்கும் நன்றி. நல்லபடியாக பாருங்கள். வணக்கம். சரி. இங்கு இபி வயர்மேன் அன்பன் அவருக்கு அந்த கிராம சார்பாக இங்கு பொன்னாடி இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க ராசாக்கள், நல்லா இருப்பீங்க. நீங்க வரி காசை கொடுத்து நீங்களே அள்ளி வச்சு மட்டும் போயிடாது. நாங்க கத்துறா காசு, நீங்க கத்துறீங்க. நாட்டிய தாரகை நடன சிங்காரி அழகுமணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி பாடுங்க தம்பி. நம்ம கத்துறா காசு. யார் யார் யார சொன்னீங்க? அழகுமணி நடன மங்கை நாட்டிய கரகாட்ட குழு. அங்கே விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே
ஹல் ஹல் பொம்பளை பிள்ளைக்கு வேண்டிய பாடல் பாடிய அன்பு சித்தப்புக்கு மனமாத நன்றி. ஆகிய காலத்தின் நேரத்து மனுசரித்து உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டிருப்போம். மதுரை ஏற்பட்டு அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர் திசைய பிள்ளையமாகி அதே மதுரை ஏற்பட்டு அருகாமல் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தைச் சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஐயே பபுன் காமிக் என்பதை திரைப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த ராசா அத்தியை அழைச்சு வருகிறேன். நான் போறேன் முன்னால. ஆடுறியா? விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறதே கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சலே நான் வச்சே பாரு நெஞ்சிலே நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சிலே அட எங்கேயும் போய் கொஞ்சலே தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி டைங்குடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. ஒரு நாலு மார்கழி மாசம் தாளங்காத்தால அவ வீட்டு முன்னாலே போன காலைக்கு எழுந்து கோலம் போட்டு கையில் காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தண்டா எழுந்து பார்க்க என்ன கண்ணல திறந்தண்டா கொஞ்சம் பொமரிய கண்ணல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்து கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து கிச்சு தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி டைமுடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. சென்னை மாநகரிலே சவுத்து உஸ்மான் ரோட்டிலே போன பகவான் கடையில் கப்பீசு வாங்கி கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சது கேவி தியேட்டர்ல கடல் கூட படம் பார்த்தோம். அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல புருஷன் கூடவே இருந்தா கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து தாவுலாட்டி கம்புடா